ஹலோ ஹலோ அப்படியே அவ்வளோ கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவர் குரலுக்கு இணங்க மாப்ள முருகா 1330 குரல்ல ஆமா துணைக்கால் இல்லாத குரல் இந்த குரல் தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற என்னைக்குமே நம்ம துணைக்கால் இருக்க எதிர்பார்க்க கூடாது, சொந்த காலில் தான் நிக்கணும். ஆமா என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கு இணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் சமணம் போட்டு உட்கார்த்த சேப்புச்சால சமணம் போட்டு உட்காரு, நல்லா சமணம் போட்டு சிரிச்ச முகத்தோட உட்காரு, முட்டிக்கால் கட்டாம நல்லா தான் உட்காந்துருந்தாங்க மாப்பிள்ள. இல்ல ஒரு சாச்சு உட்கார்ந்து குத்துக்கால வச்சிருந்தாங்களா? குத்துக்கால வச்சிருந்தாங்க. ஆகாது ஆகாது. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனது தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா அரசிய பெருமக்களுக்கும் அடே தம்பி செல்லா பண்ணி சோப்பில் ஓடு. இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலா தூவி பண்டிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஒளிவெறிக்கு இப்படி இருக்கணும் அருமையா போடுங்க. அருமையா சூப்பரா பண்ணிட்டீங்க. என் தம்பி சிரிச்ச முகத்தோட உட்காரியா பப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி நீ உள்ள லைட் போடலே நினைச்சேன். எப்படி நீ அருமையா மைக் போடுவேன். ஆனந்த் எந்த ஊரு? ஜெகவீரபுரம். ஆனந்த் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்களது நாடகத்திற்கு இந்த கந்தசாமி உரத்தில் இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த கந்தசாமி உரம் அருமையான மக்களும் நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை வேணும் என்று அனுமதி அளித்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளவர்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற எனது அன்பு
சகோதரிகளுக்கு, ஆம்பளை எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் ஆமா, என்னையா 3 இடமும் பொம்பளை பிள்ளைதாயா. அவன் எப்பவுமே தானே. ஆமா, அதுல வாங்க முதல் 499 மார்க் 500ல. அதுல கமுதி பிள்ளை ஒண்ணு. ஆமா ஆமா, நம்ம ஊர் பக்கத்துல. நம்ம ஊர் பக்கத்துல. எனது அன்பு தேர்ச்சி பெற்ற அன்பு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும், இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும், நாடகத்துக்கு முன்னதாக இந்த மேடையில் அருமையாக கரக நம்ம ஏரியாவில் தான் இந்த ஆட்டம்லாம் கும்மியாட்டம், எனது அன்பு சகோதரிகள் அழகாரன் சொத்தியில கரகாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், ஒயிலாட்டம், அக்னி செட்டி, அந்த வேப்பங்குலை வச்சு ஆண்ணைகளே, எனது அன்பு சகோதரிகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதோட பரதநாட்டியம் மாப்பிள, பரதநாட்டியம் சின்ன குழந்தை அருமையா ஆத்தாடி 3 எனது அன்பு எனக்கெல்லாம் இந்த 3 பெண்கள் நான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் நீங்க மேல கட்டிட்டீங்க. இந்த பரதநாட்டியம் ஆடிய எனது அன்பு குழந்தை செல்வங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலே சிறந்தாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த லூப் டிப் யாரு? ஏய் யூடியூப்யா. யூடியூப் யாரு? நம்ம கடலாடி அண்ணன் நாதன் கேபிள் விசன். ஆமா, சரிங்களா? எப்ப வந்தாலும் கேட்டுக்கிருவேன். திடீர்னு வேற சொல்லிட்டா பூதி ஆயிப்போம். நாதன் கடலாடி ஹெல்மெட் தேவையில்லை உங்களுக்கு. நாதன் எங்களை எல்லாம் வெளிநாடுகளில் இன்றைக்கு பார்த்து, நம்ம கந்தசாமி உரத்துல இருந்து மதுரை சங்கத்துக்கு போக வேண்டியதில்லை, முத்துமுருகிட்ட இருந்து அந்த யூடியூப் தட்டினாலே போதும். ஆமா, லேசா தட்டினாலே போதும். எங்களை எல்லாம் வெளிநாடுகளில் பார்த்து கொண்டிருக்கின்ற, எது மூலமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இந்த ஊடகம் மூலமா தான். யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கடலாடி நாதன் நமது யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும், நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்து, அதனே வந்த பிறகு என்ன முக்கியமான வேலை மாப்பிள, இந்த மாவுண்ட மண்டையை சிரிக்கிறான் பாருங்க. என்ன நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும் மாப்பிள? எப்படி? ஆமா, வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே தண்ணியை போட்டு வர்றதா? எனது அன்பண்ணன் நமது நூத்தலக்கரையை சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் எவ்வளவு கொடுத்தா? 50 100 40 ரூபா. இல்ல 100 ரூபா இருக்கு. 1 2 100 பரவாயில்லையே. ஆஹா, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் ராஜ நடிகராக வேடமேற்று நடிக்கும் எனது அன்பண்ணன் நூத்தலக்கரையை சேர்ந்த பேரை மறந்துட்டேன், சொல்றான், பெருமாள் சாமி. அடிக்கடி ஞாபகப்படுத்துறான். அந்த தூங்குறால எழுப்பிடுறான். பாத்தியா எப்படி தூங்குறான்னு? நீ வீட்டுல தூங்க வேண்டியதானே? அப்படியே நடிப்ப. ஆமா, பப்புனை பார்க்க மாட்டேன், சூரங்குடி சேத்து மாமா மட்டும் பார்ப்பேன். எந்திரிச்சு அன்பு பெருமாள் சாமி அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் அவருக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சரவணா நாடகம் ஆரம்பிச்சா 11:30. ஆமா ஆமா, எவ்வளவு சுருக்கிறோமா? முத்துமுருகனை வெளியில தள்ளிடணும். ஆமா, அமிஷப்பிரியாவும் வெளியில தள்ளிடணும். ஆமா ஆமா, நம்மள வச்சுட்டா நாடகமே. அப்ப நாடகம் பார்க்க வரணும். எப்படி வரணும்? எப்படி? வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே. ஆமா, கூலிச்சாமி மாதிரி ஓஏபியா இருக்கும். ஏய் ஓஏபியா, ஏய் வயசு ஆடி வந்தா 15. அவனுக்கு தாயா அன்னைக்கு, அவனுக்கு தான் அன்னைக்கு ரசிகர் பண்றான். வந்த உடனே ஊராட்சி மன்ற தலைவர் யாரை கேட்டார் தெரியுமா? யார? கூலிச்சாமியை தான் கேட்டார். ஆமா, சித்தியாக்க அவரை கூப்பிட்டுருக்காரு. யூடியூப்ல ஃபேமஸ் இல்ல? ஆமா, சிங்கப்பூர்ல. ஆமா ஆமா ஆமா, ஆனா மாத்திரை திண்டுக்கிட்டு இருக்கான்ட்டு உங்களுக்கு தெரியாது. மண்டேலா நகர்ல அடிபட்டு செத்து சாம்பலா போறவன் அவர் செய்த நல்ல காரியத்துக்குனால இன்னைக்கு தெய்வத்தின் முன்னியமா முடிச்சுக்கிறார். மூக்கு வந்து தச்சிட்டோம்ல. எப்படி வீட்டை விட்டு பரப்பு? ஏமா ஆச்சரியத்தோட கந்தசாமி உரமா என்ன நாடகம்? வள்ளியர்மணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, சரி யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ற, யாரு கஞ்சா? இந்த நேரம் அது மட்டும் கூடாது மாப்ள. ரைடு ஓவர்ரா, பொட்டலம் போட்டுறாத. யாரு செஞ்சா ஒழுக்கமா? யாரு செஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே என்னமோ ரிக்கார்ட் டான்ஸ் பார்க்க போற மாதிரி. எப்படி? செமினி சர்க்கஸ். எப்படி? அந்த மரண கிணறுல போவாங்கல்ல, வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற. சரி, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூட்டு வருது. நாக்குட்டி எதுக்கு நாடகம் பார்க்க வருது? நம்ம நாடகத்தை நாக்குட்டியா பார்க்க வருது. அதானே இந்த மாவூர்ன மண்டைய வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கா? தின்னுட்டு அங்க வர அவன் சிரிக்கிறது. அந்த பாட்டல் தண்ணியை வச்சு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேக்குறது. எப்படி? ஏண்டி சேனம்மா? என்னடி சங்கம்மா? சங்கம்மா
நம்ம கந்தசாமி உரத்துல நாடகமா நடக்குது. இழுவ வண்டி பேசல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்குலாம் இந்த டான்ஸுக்கார பிள்ளை சூப்பர் பிள்ளையா சூப்பர் பிள்ளை அப்பல சின்ன பிள்ளை சூப்பர் பிள்ளை கொஞ்சம் நைவா பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா அந்த இடத்துல அழுத்த மாட்டேன். சரி 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 என்ன கமிட்டி ஓட்டுருவாங்க. ஆமா ஆமா சிந்திச்சா இந்த பிள்ளை வரத்தொட்டிக்கு இளவட்டங்களுக்குலாம் கை இப்படி நிக்கும். இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இந்த கை ரெண்டு கொஞ்சம் அங்க எதுக்கே கை போகுது? அங்கதான் தான் வெது வெதுன்னு இருக்கு. சூடு பிடிச்சாடமா? சரி 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 மெது மெதுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இளவட்டங்களுக்கெல்லாம் இந்த கால் ரெண்டையும் மடக்கே வச்சுக்க முடியாது. ஆமா இந்த இந்த முண்டை மாதிரி இந்த கால் நீட்டி படுக்க போட்டு ஆமா என்ன பத்த தாய்மார்களுக்கெல்லாம் மடியில உள்ள பிள்ளை மெது மெது விடுறா தூங்கிட்டு விடா. டேய் தூங்குனவனையும் ஆக்கிரவனையும் கெடுக்காத. தூங்க விடு. பரந்தாமே பள்ளி உண்டு இருக்காருடா கெடுக்காதரா. நீ தான் நடத்து நீ பாட்டு பாடுறா. இந்த பொம்பளை எல்லாம் 1:30 மணிக்கு மேல அந்த மடியில உள்ள பிள்ளை மெது மெதுன்னு தலையாடி மாதிரி தூக்கத்துல அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுடு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. அதுக்கு ஒரு கோட்டா. ஆமா சரி பப்புனுக்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. வேற அவங்க வீட்டுல 50 ரூபாய் களவாண்டு போனவனை பார்த்த மாதிரி எதிரியை பார்த்த மாதிரி எப்படி புளிய முறைச்சுக்கிட்டு முந்திக்கு மோ இப்ப தெளிச்சியா இருக்கு. நீல ஆக்கலையில ஆமா இப்படி முறைச்சு பாக்குறதுக்காண்டியே சில பேர் வருவாங்க. ஆமா சில ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சுட்டு தண்ணியை போட்டு கரைச்சலுக்கு இருக்காங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எதுவுமே கிடையாது. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாடகத்துல என்னைய கோமாளியா அவதாரம் எடுத்தது யார் மாமா? மகாவிஷ்ணு. ஒரு விரல் வாய்க்குள்ள மாட்டிக்கிருச்சான். இந்த மகாவிஷ்ணு ருத்ர தாண்டவம் ஆடினதுனால அவர் சிரிச்சோன்னா அந்த விரல் வெளியில விட்டுருச்சு. அப்ப என்னுடைய தொழில் உங்களை என்ன செய்யணும்? விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். ஏண்டா மனிதனா பிறந்தா சிரிச்சாத்தே அந்த உடம்புல நோய் இல்லை. என் தங்கச்சி ஆடுன மாதிரி ஒவ்வொரு கலையும் வளர்ந்ததே நமது விளாத்தியோளம் நாகலாபுரம் புதூர் வட்டாருங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத நாங்க வேன்ல வரையிலேயே இந்த ஏரியா போனா பப்புன்காரே கவிச்சு பேசக்கூடாது, அசிங்கம் பேசக்கூடாது. அசிங்கம் பேசினாப்புல எனக்கு கந்தசாமி உரத்துல செலவைக்க போறேலா 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு என்று பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காலாலே பாட்டுகளை கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காலால பாட்டுகளை கேட்டீங்க. சொல்ல பொறுமையுடன் இருந்தீர்கள் வணக்கமுங்க, அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. உட்காரியா பின்னாடி போகாதீங்க. எந்த பின்னாடியா? ஒட்டலைக்கு பின்னாடி போகாதீங்க. அளவுகளை தரதுக்கு பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க. பின்னாடி போகாதீங்க. முன்னாடி வந்து முடிவு வெறி சோக்கா பார்த்துடுங்க. வெளியே வர சொல்ல பார்த்துடுங்க. இந்த கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க. சீட்டி அடிக்காதீங்க. என்ன ஹரியா? நீங்க சீட்டி அடிக்காதீங்க. சீட்டி அடிக்காதீங்க. எங்களுக்கு உத்தரவு கொடுக்காதீங்க. நல்ல பொறுப்புடனே வெறி சோக்கா பார்த்துடுங்க. நாடகத்தை காத்திடுங்க. இந்த கண்ணாலே நாடகத்தை காத்திடுங்க. முத்து முத்தா காத்திருக்கு வாரிபுள்ளே. அடிபட்டு புட்டா முத்தமில்லை வாரி முல்லை. தண்ணீர் அருந்திருச்சி, தவளத்தை போட்டு திருச்சி, இப்போ ஒருங்கிருச்சி, போதுவே எனக்கு திருச்சி. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும். நாடகம் கலைக்கு மதிப்பு தரணும், அண்ணாத்தின் கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்கு மதிப்பு தரணும். தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். நல்ல கவிதையை தந்தவரை நாடகத்தை பார்த்திடணும். நீங்க வெடிக்கிற சொல்லாத பார்த்திடுங்க. எங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. 2 காலாலே பார்த்திடுங்க. கண்ணா பொறுமையில இருந்துடுங்க.
என்ன அருக்கு சுருக்காரு ஆமா. ஆரம்பம் நல்லா இருந்தாத்தான் முடிவு நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வைகாசி விசாகம். இந்த விசாகத்துல எதுக்கு வைகாசி விசாகம்னு? முருகப்பெருமான் வந்து விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆமா, அதனால இந்த வைகாசி விசாகத்துல இந்த நாடகத்தை என்ன கருத்திலும் பொன்னகரமா விளங்கக்கூடிய, ஆமா, இடையில எந்திரிச்சிட்டு போனீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், வகுத்தால ஓடிடும். ஐயா போயிட்டு போயிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துருவாங்களா? ஆமா ஆமா. நமது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் தாலுகா, நமது புதூர் யூனியன் கந்தசாமிபுரம் அருள்மிகு சி பிள்ளையார் சி சீனிவாச பெருமாள் சி பூசா ரெட்டியார் ஸ்ரீ காளியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. நிகழும் மங்களகரமான வருடம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் சூத்துல மச்சம். நல்ல வெளிச்சமா இருக்கு. சூத்துல ஜெய் நல்லா ஒடிச்சு பாரியா. சுக்லபட்சம் சுக்லபட்சம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது 9ஆம் நாள் 22/5/2024 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் உயர்திரு ஜிவி மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் நமது திருமதி அன்பு சகோதரி சுசிலா தனஞ்சயன் அவர்கள் புதூர் யூனியன் சேர்மன் உயர்திரு எம் செல்வராஜ் பிகாம் என்ன எக்ஸ்பிளைன் பிகாம்டா எக்ஸ்பிளைன் என்ன பேச்சலர் ஆஃப் காமர்ஸ் நமது செல்வராஜ் பிகாம் அவர்கள் புதூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழக உயர்திரு கே சுரதா அன்பத்தன் பி ஏஇ டிஎன்இபி அவர்கள் நாகலாபுரம் காடல்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராஜேஸ்வரி விஜயகாந்த் அவர்கள் மற்றும் நமது கிராம நிர்வாக அலுவலர் திருமதி சந்தன மாரியம்மன் அவர்கள் ஆகியோரது முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும், புகழ்பெற்ற நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னால் விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனிசை தென்றல், சங்கீத சாம்ராட், உங்கள் வீட்டு பிள்ளை, பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி நமது பூதலாபுரம் மாநகர் இரண்டடுத்த எம்எம் முத்துமுருகன் அவர்கள் இவரங்கடையில் வேலன் பேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசை குயில். புராணங்களை இப்படித்தான் மேடையில் இப்படித்தான் பேச வேண்டும். பெற்ற தாயினுடைய பாடலையும் தந்தையினுடைய பாடலையும் அருமையாக உங்கள் செவிகுளிர பாட வந்திருக்கின்ற தமிழகம் உங்கள் ரசிகர் மனதில் நீங்க இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது இசைக்குயில் மணவையை சேர்ந்த நமது எஸ்ஆர் அம்சப்பிரியா அவர்கள் இவரங்கடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா? நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா? இதிகாச சுடர் புராண புயல். ஆமா, காரைக்குடியிலிருந்து கூட்டி வந்திருக்கோம். நாரதர் வேஷம் போனது எதுக்கா? உங்கள் அபிமான நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் வாடகை கேப்டாரு பிடிவாதமா இருக்காரியா. உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது காரைக்குடியில் பிறந்து நமது வளையங்குளம் அருகாமையில் வசித்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கலையரசன் என்ற மலைச்சாமி அவர்கள் இவர்களில் நாயகராக தோன்றி உங்க அன்பை பெற. நீ காத்தது மயான யாகசாலை, உன்னை கடித்தது முருகப்பெருமான் அல்ல, என் பாம்பே கடித்தது. வள்ளி திருமணம் ஓம் பாம்பு மங்குடி பாம்புல, உங்க பாம்பு அப்படி என் பாம்பு மண்ணு தின்னி பாம்பு. ஏமாமா எதுக்கு நீங்க இந்த வசனத்தை சொன்னீங்க? நீங்க யார் இப்ப சொன்னீங்க? நாரத மகர்ஷி. நான் யார் டைலாக சொன்னேன்? ஹரிச்சந்திரால விஸ்வாமித்திரர் பேச. அவரும் முனிவர் இவரும் முனிவர். சரியா போச்சு. முனிவர் அப்படியா? ஆமா மாமா. அந்த முனிவர்டா அவர் மாமா ரொம்ப ஆசைப்படுவார். ஏண்டா கம்மாம் சோப்பு. நன்றி 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 நன்றி.
நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேளமாகும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி வெங்கல குரலோன் சீர்காழியின் எதிரொலி என்று போட்டப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது கிடாத்திருக்கை மாநகர் என்றெடுத்த எம்இ முருகன் பிகாம் பிகோப் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அன்பின்பார். சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? உழைப்பவன் வாழ்வீர் இதிலே, உறங்குவதும் நடைபாதையிலே. உழைப்பவன் வாழ்வீர் இதிலே, உறங்குவதும் நடைபாதையிலே. இரக்கம் காட்டத்தான் நாதியிலே, இரக்கம் காட்டத்தான் நாதியிலே. தினம் சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா, ஏழ்மையும் அருமையும் நினைத்திடுமா? இருப்பவர் உள்ளம் திறந்திடுமா, ஏழ்மையும் அருமையும் நினைத்திடுமா? அழுபவர் சிரிக்கும் நாள் வருமா? தினம் சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? உயர்ந்தவர் தாங்கிட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை. உயர்ந்தவர் தாங்கிட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை. உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா, உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா? தினம் சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ? கைதட்டுங்க தாய்மாரெல்லாம். நன்றி நன்றி. இந்த கைதட்டா இப்படி பாடலாம் கேட்க முடியாது. இனிமே அருமையான ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரு வரி வந்திருக்கேன் மாப்பிள்ள, ஆ, அந்த வரியை சொல்லுங்க. என்ன வரியா? எல்லாமே அருமையான வரி. நடுவில் ஜனவரி பிப்ரவரியை கேட்கல. சரி. அந்த உழைப்பவர் உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை. ஆ, என்ன சொன்னேன்? அப்ப உழைப்புக்கு தான் முக்கியத்துவம். ஆ, இப்ப நான் இந்த நாடகத்துல உழைச்சாத்தான் நம்ம வாங்கின சம்பளம் நம்மகிட்ட நிலைக்கு. உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை. உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா. உழைப்பவள் உயர்ந்தா போதுமே. ஆ, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி உழைக்கணும். கண்டிப்பா. ஆமா. நிறைய பேர் உழைக்காம தர்றான் வீட்டுல. இந்த கோவிட்-19 கொரோனா யாருக்கு வந்துச்சு தெரியுமா? யாருக்கு அது? இந்த உழைக்காம கிடந்தான்ல, ஆமா. ஏசில திண்டுகிட்டே தூங்கினான்ல, ஆ. அவன் தான் கோவிட்-19 கொரோனா வந்து செத்துருக்கான். உழைப்பேன் சாக மாட்டேன். ஆ, எப்படி ஆட்சிக எனது அன்பு சகோதரிகள், அந்த உழைப்பு வேணும். ஊராட்சி மன்ற தலைவர் என்ன கோச்சுக்கிறாதே, கஷ்டத்துக்கு தானே போற. இவங்க போற பொம்பளையாளு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது மாதிரி பூனம் சேலை 15 ரூபாய்க்கு வள்ளியப்பு சிச்சுக்க அங்க வாரு சிந்தால் பவுடர் வேலை வாக்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குங்கிற. தூக்குச்சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை. எப்படி வேலை? கூழு கூழண்ணே புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. இந்தா கிளர்க்க தூக்கி போட்டு வெட்டினா சரியா வரும். இவன் ஒழுங்கா இருந்த வேலை வாங்கினா சரியா வரும். பஞ்சாயத்து தலைவரா அவர் நம்பி விட்டு போயிடுறாரு. அவளை வேலையெல்லாம் முதல்ல அந்த காலம் இப்பெல்லாம் அருமையா வேலை வைப்பாங்க. இவன் கணக்கு எழுதிட்டு சம்பளத்தை குடிச்சிட்டு நல்லா கேட்டுக்கங்க. சினிமா உலகிலே இந்த நாடகத்துறையில இருந்து போனவர் பெரிய கலைவாணர் யார் தெரியுமா? NS கிருஷ்ணன். அதற்கு அடுத்தபடியாக 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு சிந்திக்க வைக்கவும் சிரிக்க வைத்த ஒரே காமெடியன் விவேக் அண்ணே. வாழ்க்கையில மறக்க முடியாது ஒரு அன்பண்ணன்.
எங்க இறந்து செத்து தூக்கிட்டு போகல உங்க பேரை யார் சொல்லுவா? ஆம்பளையா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வீடு வரை வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யார் வர மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தூக்கிட்டு போகல. நல்ல மனுஷையா, இந்த கந்தசாமி ஊரத்துல இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தா இந்த கந்தசாமி ஊரம் நல்லா இருந்திருக்குமே. 2000 ரூபாய் கேட்டா 4000 ரூபாய் தருவாரியா? ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுத்தாருயா அப்படின்னு சொன்னாத்தான் அந்த உசுறு சொர்க்கத்துக்கு போகும். தூக்கிட்டு போகல இறந்துட்டானா தலை 6 வருஷத்துக்கு முன்னாடியே சாகர இப்ப சாகரேன் பாடுறான் அப்படின்னா அவன் எந்திரிச்சிட்டா இவன் தூக்கிட்டான் பாருங்க. அப்ப இவனை தூக்கிட்டு போகல எப்படி சொல்லு? அவனை எழுப்பி விட்டு இவன் தூங்கிட்டான் பாருங்க. ஏண்டா மேடை நீ ஒரு நடிகை மேடைக்கு முன்னாடி காலை நீட்டி தூங்கலாமா? ஏண்டா தரித்திரம் பிடிச்ச போல எனக்கு 100 ரூபாய் கொடுத்து இதுக்காடா வந்த தரித்திரம் பிடிச்ச வேலை அன்பளிப்பு கொடுத்தவெல்லாம் வை வேண்டாம். அதே மாதிரிதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். உங்களை காலில் கும்பிட்டு சொல்றேன், நீங்க பிறருக்கு உதவி பண்ணிட்டாலும் உதவி பண்ணாம இருந்துட்டாலும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரக்கன்றுகளை நட்டு வைங்கள். இறந்து தூக்கிட்டு போகல இன்னார் வச்ச மரம்டான்னு சொல்லிடும். அப்ப என்ன செய்யணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் தெரியுமா? ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் படுத்து தூங்கி கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வாழ்க்கையில மறக்க முடியாத மாமனிதர். ஏயா கந்தசாமி உரத்துல 100 அப்துல் கலாம் உருவாகணையா, 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெட்டி முத்திரை பற்றி வருகின்ற முறையான ஆசானியிடம் பயின்று திருப்புவனம் அருகாமையில் உள்ள இந்த கலையரங்கத்துக்கு நான் வந்ததில்லை. எனது அன்பு தம்பி ஜமீன் கோடாங்கவட்டியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி P. ஜெயராஜ் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. இந்த ஏரியாவில் அறிமுகப்படுத்தினதே எனது அன்பு தம்பி ஜெயராஜ் தான். ஒரு குடும்பம் நன்றாக வாழ என்று சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக ஹரிச்சந்திர மயான கண்ட நாடகத்தில் கணேச பாண்டியன் ராஜபாட்டார் நடித்து என்னையை கொட்டக மேடையில கொண்டு வந்தாரு. இந்த மேடையில் மீண்டும் என்னையை ஏற்றி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற கந்தசாமி உரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பு சகோதரிகளுக்கும் சுத்து வட்டார நாடக கலா ரசிகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உள்ள கல்விமடை திருப்புவனம் அருகாமையில் உள்ள கல்விமடை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பிறந்த ஊர் KK சண்முகம், KK சின்னசாமி, KK மணிமுத்து. இந்த ஜாம்பவான்கள் பிறந்த ஊரில் பிறந்தமாகிய நமது கல்விமடையை சேர்ந்த எனது அன்பு தம்பி VM சேதுராஜன் அவர்கள். இவர்களுடைய மிருதங்கள் தொப்பின் தபேலா.
கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி. ஆமாம், உங்கள்கிட்ட 500 1000 அன்பளிப்பு நாங்கள் கேட்கல. இந்த தாய்மார்கள்லாம் இருந்து கைதட்டினாலே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மகள் மதுரை அருகாமையில் உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த MM சரவணகுமார் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி 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 நன்றி. மறுபடியும் பொழந்துட்டானே. நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தாளத்தை சேர்க்கும் பேரனுக்கு தூங்க வேணான்னு சொல்லலை, ஓரமாக போய் பாடு. உம்மளை பிள்ளை வறுமையா இப்படி தூங்குனீங்கன்னா அதெல்லாம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம்ல. இப்படி படுத்தீங்கன்னா வள்ளி டான்ஸ்லாம் வருவாங்க. இப்படி படுக்கூடாது. மனிதனுக்கு ஒழுக்க வெளுப்பம் தரலான் ஒழுக்க உயிரினு ஓம்பப்படுங்க. அண்ணன் கூட ஓரமா ஒரு சாச்சி படுத்துட்டாரு. நீ காலை நீட்டு இப்படி படுத்து வேணாம்ண்ணே, அது நல்லது இல்லைண்ணே. அப்படி இருந்து பாரு, படுத்துக்க. நீ படுத்து கூட நான் வேணாம்னு சொல்லலை. பிள்ளைய வருங்கல்ல, பொம்பளை பிள்ளைய. நீனும் ஒரு நாடக நடிகன் தானே. நன்றி. தாளத்தை சேர்க்கும் யூடியூப் புகழ், மலேசியா சிங்கப்பூர் புகழ், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள நமது பரம்புவட்டியைச் சேர்ந்த SK கூலுச்சாமி அவர்கள் இவர்களுடைய சின்சா. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது என்ன பண்றாப்ல இந்த டைமிங் குடுறாட்டே. டேய், இந்த அடி எதுக்கு அடிச்சாங்க? தூக்கி போறதுக்கு. நீ செத்து போயிட்டேன்டா. எப்படி பிள்ளை? டேய், அது டான்ஸ் இல்லையா?
பள்ளிக்கு போய் கொடுக்குறேன். டேய் நல்லா பாரு, டான்ஸ் கீழே அது. ஏய், டான்ஸ் இங்க இருக்குடா. டேய் நாட்டு ஒய்யாரி நல்ல சிகாரி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது மதுரையைச் சேர்ந்த சிந்துஜா அவர்கள் இவரங்க மடியில் டான்ஸ் காமி. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதே சாப்பிட்டு. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதே சாப்பிட்டு. கட்டி போடாத குமரிச்சிட்டு, கட்டி போடாத குமரிச்சிட்டு, கண்கள் பாடாதோ காதல் முட்டு. நேத்து 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 பூத்தாலே ரோஜா மொட்டு பறிக்க கூடாதே சாப்பிட்டு. பார்த்து அண்ணே கூலி கண்ணே அகரத்துக்காரன் காலண்டர் உள்ள உயர்ச்சி பார்த்துக்க. நன்றி நன்றி. அடுத்தபடியாக பாட்டு வெயிட்டு மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், ஒன்றுபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெட்டி பரிசு பட்டி வருகின்ற ஒளி அமைப்பு டி ஆனந்த் ரேடியோஸ், இருப்பிடம் ஜெகவீரபுரம், உரிமை எனது அன்பண்ணன் பி தர்மராஜ் அவர்கள்.